இன்ஃபர்மேஷனுக்காகவும் நாலேஜ்க்காகவும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ஃபாலோ பண்ண அந்த 5 சீக்ரெட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஆப்பிள் எடுத்துக்கலாம். சீக்ரெட் 1, ஃபோக்கஸ் லைக் அ லேசர் நாட் அ ஃபிளாஷ் லைட். நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே செய்ய பாஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கே தெரியும், எல்லாமே செய்வாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் தான். செகண்ட் சீக்ரெட், செல் பிஃபோர் யூ பில்ட். நம்ம ஒரு பொருள் விற்பனைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே அதுக்கான கஸ்டமர்ஸை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே நீங்கள் கவனிச்சிங்களா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் மந்த்ஸாக அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது சீக்ரெட், டேர்ன் யுவர் கஸ்டமர்ஸ் இன்டு சூப்பர் ஃபேன்ஸ். உங்கள் பிஸ்னஸில் 80% ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறது ஒரு 20% கஸ்டமர்ஸ் தான். அந்த 20% கஸ்டமர்ஸ் தான் உங்கள் பிஸ்னஸை பிடிச்சிருக்கும், உங்களை பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம பழைய காலத்தில் இல்லைன்னா நம்ம அப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடைப்பட்ட முதலாளி வணக்கம் முதலாளி அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கும், உங்கள் லொக்கேஷன் பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் சூப்பர் ஃபேன்ஸாக மாற்ற முடிஞ்சதுன்னா அவங்க வந்து தேங்க்யூ நோட்டு கொடுக்கறது, அவங்க பர்த்டே விஷஸ் பண்ணுறது, டெக்னாலஜி சாஃப்ட்வேரில் போட்டோம்னா அவங்க டேட்டுக்கு அவங்களோட பர்த்டே இல்லைன்னா ஆனிவர்சரி டேட்டுக்கு விஷஸ் போயிடும். அதெல்லாம் பர்சனலாக ஒரு ஃபோன் கால் மூலியமாகவோ இல்லை அவங்க அன்றைக்கி பர்ச்சேஸ் வந்தாங்கனாலோ அதை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி தர மாதிரி ஏதோ ஒன்று அந்த ரெகுலர் அந்த 20% கஸ்டமரை நம்ம ஹாப்பி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க கீப்பான் நமக்கு கஸ்டமர்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே மீனிங்ஃபுல் கஸ்டமர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸை உங்களால் ஒரு ஃபேன்ஸாகவோ இல்லை சூப்பர் ஃபேன்ஸாகவோ மாற்ற முடிஞ்சதுன்னா நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். நீங்கள் விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க, ஏன் சார் கடை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் சார் கடை ஓப்பன் பண்ணல, அந்த மாதிரி அவங்களே உரிமையாக திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. கஸ்டமர்ஸே அவங்களே விட்டு உரிமையாக பேச ஆரம்பிச்சு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, நேற்று நீங்கள் உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன், நீங்கள் என்ன கடை சாத்திட்டு போயிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு முடியும். அப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ அழகாக, இது வந்து லாங் டேர்மில் தான் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஃபேக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். லாங் டேர்மில் அழகாக நர்ச்சர் பண்ணி அவங்களோட அன்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா. ஃபோர்த் சீக்ரெட், கெட் அன்கம்ஃபர்டபுள். என்னடா அப்படி பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் உங்களோட க்ரோத் வந்து வெளியே நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரே இதில் குண்டச்சட்டிலே குதிரோட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளான விஷயங்கள் வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி பழகி ஒரே மாதிரி ஆட்கள் ஒரே மாதிரி பண்ணும்போது ஈஸியாக அப்டேட்டட் வெர்ஷனோ இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய ஜெயின்ஸ் உள்ளே வராங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்மாஷ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸஸ் வரும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வந்து ஆண்டர்பிரனர்ஸும் இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்சிமம் வந்து அவங்க வந்து எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயம் காட்டுதோ, எதெல்லாம் அவங்களுக்கு பயம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை முதல்ல அவங்க லேர்ன் பண்ணிக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச வரலைன்னா இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க, இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ண வரலைன்னா டெக்னாலஜிஸை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, காம்படிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க, எனிதிங் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, நெகோசியேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. எது அவங்களுக்கு ஸ்கேர்ன்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களோ அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அது அடுத்து கற்றுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முக்கியமாக ஆண்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிளைண்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி பண்ணுற கிளைண்ட்ஸ் கிட்ட போட்டி போடவே மாட்டாங்க. அவங்கள மீறின கிளைண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப பெரிய கிளைண்ட்டாக இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து அந்த பிஸ்னஸ் எடுக்க முடியுமாங்கிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க சும்மா அமைதியாகவே இருந்தாலே ஆல்ரெடி இருக்க பிஸ்னஸ்லேயே அவங்களுக்கான பிஸ்னஸ் ரொட்டேன் ஆகும். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அது வந்து ஸ்டாப் ஆகுங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனால அவங்க வந்து பிக் கிளைண்ட்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிக் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியுமா, யாராச்சும் ரொம்ப பெரிய ஆள் பிஸ்னஸ் கிடைக்குமா. ஏன்னா கிடைக்குதோ கிடைக்காதோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த கிடைக்கிறதுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆவாங்கல்ல, அந்த ப்ரிப்பேர் ஆகிறதுனால அது வந்து ரொம்ப பெரிய ரிசல்ட் நமக்கு இருக்கும். ஏன் இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டீரியர் டிசைனர் இருக்கார். அப்படி அவர் வந்து அவரோட டிசைன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவர் வந்து எல்லா டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து லோக்கல்லையே இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து ஒரு 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 துணி கடை, நம்ம சென்னை சில்க்ஸ் மாதிரியோ இல்லை போத்தீஸ் மாதிரியோ ஒரு கடைக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது, ஒரு இன்டீரியர் டிசைனுக்கான ஆஃபர். பட் ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்தது.
அதில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 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 ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, எப்படி தான் அவங்க அவங்க ஒன்று அவங்க வேணாம் இல்லை சரின்னு சொல்ல போகிறாங்க. அவங்க வேணான்னே சொன்னாலும் சரிட்டு, ஆனால் எப்படியெல்லாம் அது டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து துணி கடைக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்க, எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த பில்டிங்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ சொல்கிறாங்க. இதை ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த மாதிரி அவர் வந்து அவரோட ஃபுல் 100% கொடுத்ததில் அந்த டிசைன் வந்து அந்த துணி கடைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சி பட் ஆனால் இது ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிசைனரையே இவங்களோட டைப் பண்ணி வச்சுட்டார். ஸோ இதனால அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து மூவ் ஆக முடியும். அதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிறதே போதும், இதே போதும், இப்படியே போதும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஆனால் மேலே நம்ம க்ரோ ஆகணும், நம்ம பிஸ்னஸை மேலே கொண்டு போகணும்னா நாம் வந்து அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும். அதே மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் நம்மளுக்கு நம்ம கற்றுக்கணும். முன்னே சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும், எதெல்லாம் கற்றுக்கணுங்கிறது அந்த இதில் அன்கம்ஃபர்டபுள் ஆகி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு யூடியூப் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது அன்கம்ஃபர்டபுளான விஷயம் தான். பட் ஆனால் நான் பண்ணுறதும் ஒரு க்ரோத்துக்காக தான். சும்மா ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு அதுதான். ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது போகணுன்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் கற்றுக்கணும்னு பாருங்கள். எதை வந்து கற்றுக்கிட்டா மேலே போக முடியும், எது எந்தெந்த கஷ்டப்படலாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணுங்கள். முக்கியமாக ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க்லேயும் கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும், எமோஷனல் ரிஸ்க் எடுக்கூடாது. அவன் சொல்லிட்டால அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், இல்லை அவள் பண்ணிட்டால நான் அது பண்ணிட்டேன், அப்படிலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப தப்பாயிடும். அதை விட்டுட்டு கால்குலேட்டர் ரிஸ்க், இந்த என்கிட்ட 5000 இருக்கா, அந்த 5005 என்னால் பண்ண முடியுமா, இல்லை 10,000 இருக்கா, 10,010 பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு கால்குலேட் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொன்று உங்கள் க்ரோத் வேற லெவலில் கொண்டு வர முடியும் இந்த சீக்ரெட் மூலியமா. 5th சீக்ரெட், யுவர் நெட்ஒர்க் இஸ் யுவர் நெட்ஒர்க். இது ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் சீக்ரெட். ஏன்னா ஜெயிச்ச யாரை வேணா பாருங்க, இல்லை ஜெயிக்க போறவங்க பாருங்க, தோத்தவங்களையும் பாருங்க. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற ஆட்கள் அவங்க சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. மேபி எம்ப்ளாயிஸ் ஆர் தி கிளைண்ட்ஸ் ஆர் தி வெண்டர்ஸ் யார் வேணால் இருக்கலாம். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை ட்ராக் பண்ணி நம்ம லூசராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல ஒரு சில பீப்புள்ஸ் கிட்ட, அவங்க வந்து நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், இல்லைன்னா அவங்க நம்மளை சேலஞ்சிங்காகவாச்சும் இருக்கணும், அது இல்லைன்னா அவங்க ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது மூணுமே இல்லைன்னா அவங்க வந்து சரியான நெட்ஒர்க் இல்லை, அவங்களால நமக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேர்த்த சந்திச்சாதான் ஒரு சில பேர் அப்படி கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பீப்புளை செலக்ட் பண்ணி உங்கள் சுற்றி வச்சுக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தனியாக ஆரம்பிச்சுக்கலாம், ஆனால் சஸ்டைனபிளாக கொண்டு போகும்போதுக்கு நமக்கு டீமை தாண்டிலையும் நல்ல நல்ல மக்கள் தேவைப்படுது. ஏன்னா டக்குன்னு பணம் வேணும்னா அது ஃபினான்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யாராவது நமக்கு தெரியணும், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ஃபைனான்சியரை கனெக்ட் பண்ணுறதுக்காச்சும் தெரியணும். அந்த மாதிரி ஒரு கிரெடிட் பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கி தரத்துக்கு ஒரு நெட்ஒர்க் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல நெட்ஒர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையா பேர்த்த சந்திக்கும் போது தான் உங்களுக்கான ஆட்களை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட சொல்கிறது, 10 பேரை வச்சு 8 பேருக்கு ட்ரைன் பண்ணாது, 100 பேர்த்த வச்சு தான் 10 பேரை நம்ம பிடிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எல்லாருமே உடனுக்குடனே நம்ம மாறிட்டே இருக்கிற இந்த டைமில் நமக்குன்னு ஆளு இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கான ஆட்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்ச முடியும். அதே மாதிரி அதுதான் முக்கியமானது இது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பாருங்களேன், அவங்க நெட்ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எம்ப்ளாயிஸ் கூட ஆகட்டும், இல்லைன்னா யார் கூட வேணா இருக்கட்டும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸை வந்து ஒன்றா அவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், இல்லைன்னா அவங்க உங்களுக்கு சேலஞ்சிங்காக காம்படிட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் பார்த்து பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் அழகாக இம்ப்ரூவ் ஆகும். சரிப்பா அதை நான் பண்ணுறேன், ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இண்டஸ்ட்ரியோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தில் விருப்பமாக இருக்கோ, இல்லை உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்த ஈஸியாக பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. மேபி உங்கள் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், அதுலேயே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி அவங்ககிட்ட ஒரு நல்ல ரேப்போர்ட் கிரியேட் பண்ணோம்னா அவங்களோட அட்வைசஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம க்ரோத்துக்கு. அதே மாதிரி நிறையா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்க, ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் நடக்குது, எங்கெங்கெல்லாம்
நடக்குது. இப்போ நம்ம சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் சென்டர்லலாம் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் போடுவோம். ஸோ அங்கே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வாலண்டியராக பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கான ரேப்போர்ட் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஆட்களை நம்ம அங்கே தான் போய் சந்திக்க முடியும். ஏன்னா நம்மள மாதிரி ஒரே மைண்ட் செட்டில் இருக்க ஆட்கள் தான் அங்கெல்லாம் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்ஸில் அட்டன் பண்ணுறதுனாலையும் உங்களால் ரேப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும் நெட்ஒர்க்குக்கு. அதே மாதிரி ஏதாவது கிளப்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த கிளப்ஸும் இல்லை, உங்களை மாதிரி லைட் மைண்டட் பீப்புள்ஸ் அங்கே வருவாங்க. அந்த பீப்புள்ஸ் கிட்ட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர்த்து கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது தான் நம்மளோட நெட்ஒர்க் நெட்ஒர்க் தான் ஆகும். இந்த கனெக்ஷன்ஸ் பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க, நிறைய பேர் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களை பிரேக் பண்ணி நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட பழகும் போது அதில் நிறைய இது தப்பாகவும் போகும், நிறைய இது மோசமாகவும் போகும். பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சிலது ப்ரீஷியஸ் டைமண்டாக கிடைக்கும். ஸோ நம்ம அவங்க மூலிமா நிறைய க்ரோத் ஆகும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸையும் பாருங்க, அவங்க பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கும். அந்த படையெல்லாம் அவங்களே கிரியேட் பண்ணத்தான், நமக்கு அமையாதுங்க. நாம தான் முயற்சி பண்ணி கனெக்ட் பண்ணணும். இந்த 5 சீக்ரெட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போனஸாக ஒரு சில சீக்ரெட் சொல்கிறேன், என்ட்ரிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே அந்த பிஸ்னஸ் ஓனர் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வராத விஷயங்களை நல்ல ஆட்களை வேலைக்கு வச்சுருவாங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப செய்கிற விஷயங்களுக்கும் நல்ல ஆட்களை வேலைக்கு வச்சுருவாங்க. அவங்க அதிகமாக செய்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல டிசிஷன்ஸை, ஃபோக்கஸ்டான டிசிஷன்ஸை, கால்குலேட்டடான ரிஸ்கோட அவங்க அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட பெரிய வேலையாக இருக்கும். ஸோ பிஸியாக இருக்கும், இல்லை எதை நான் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக என்னென்ன பண்ணியிருக்காங்க, எது இதில் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அந்த மாதிரிங்கிறத யோசித்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி அன்கம்ஃபர்டபுள் ஆகி என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சூப்பரான ஒரு 5 சீக்ரெட் சொல்லியிருக்கேன். அந்த 5 சீக்ரெட்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ஸ்கில்லாகவும் வரும். ஸோ இதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு இம்ப்ளை பண்ணுங்கள், நல்ல க்ரோத்தபிளாக வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் கொடுங்க. தென் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கேளுங்க, நம்ம பண்ணித்தரலாம். See you, bye.